தில்லனா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா 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 நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா கண்ணு வச்சதும் நீ தானா அது கண்ணி வச்சதும் நீ தானா கட்டில் போட்டு நான் கப்பம் கட்டலாமல் சொன்னா தில்லனா தில்லனா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா கள்ளங்கபடமில்லை நான் அறியாத பேரை மக்கள் மனந்தானே எந்தன் வழுக்காத பாதை கொடுத்தாள நான் வந்தேன் எடுத்தாள வேண்டாமா அடுத்தாடு பாராமல் தடுத்தாட வேண்டாமா முடிகொண்ட உன் மார்பில் முகம் சாய்க்க வேண்டாமா முடி போட்டு நம் சொந்தம் முடிவாக வேண்டாமா தடையேதும் இல்லாமல் தனித்தாள வேண்டாமா தில்லனா தில்லனா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா கண்ணு வச்சதும் நீதானா அடி கண்ணி வச்சதும் நீதானா கட்டி போட்டு நீ கப்பம் கட்டு காமன் சொன்னானா திக்கு திக்கு நெஞ்சில் திக்கு திக்கு நெஞ்சில் திக்கு திக்கு நெஞ்சில் திக்கு திக்கு நெஞ்சில் சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது கடல் வண்ணம் வானின் வண்ணம் கருவண்ணம் தானே கடல் வானம் காணும் போதும் உனை கண்டேன் நானே மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் உன்னாலே சுட்டு விழி கண்டாலே சொக்குதடி தன்னாலே செக்குப்பட்டையை போலே நொக்குப்பட்டேன் உன்னாலே கட்டுத்தறி காலை நானும் கட்டுப்பட்டேன் உன்னாலே தில்லனா தில்லனா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா 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 நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா கண்ணு வச்சதும் நீ தானா அது கண்ணி வச்சதும் நீ தானா கட்டில் போட்டு நான் கப்பம் கட்டலாமல் சொன்னா தில்லனா தில்லனா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா
கடைசியில் துந்தனா. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. 1 2 3 4 5 6 7 8. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தா நிம்மதி இருக்காது, ஐயா நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தா உள்ளதும் நிலைக்காது, அம்மா உள்ளதும் நிலைக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல, தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே, வாசு பருவ ராசு லட்சுமிய தட்டுகிற வேலை இது. எல்லாருக்கும்
எதுவும் தேவையும் இல்ல நீ கொலை கொலையா முந்திருக்கா திரும்பவும் பேய் வந்துருச்சா காலையில கண் முழிச்சு காஃபி ஒன்று தந்துருச்சா கொலை கொலையா முந்திருக்கா தூக்கம் போது முந்திருக்கா காலையில மேட்ச் இருக்கு கேஷ் போட்டுக்கு வந்திருப்பா யாருக்கு பாப்பா கைது பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதே அச்சச்சோ 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 காட்டுக்குள்ளே ஒத்தையில போற புள்ள மாமே ஞாபகத்தில் யாரே தேடி இங்கு பாட்டு நீ படிச்ச காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா கவிதை பேசும்
பள்ளியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும் வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு முறை வரும்போதும் அவருடைய வளர்ச்சி பல்வேறு வகையில் வெளிப்பாடாக தெரியுது. இப்போ கூடுதலான வளர்ச்சி அடுத்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு முதன்முறையாக இந்த பள்ளியிலிருந்து எழுத உள்ளார்கள். கிட்டத்தட்ட 7 பேர் நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு குழந்தை தவழுது, எழுந்து நடக்குது, ஓடுது. அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரக்கூடிய நேரத்தில் தான் அது எல்லாருமே விட்டு பார்ப்பாங்க. அது வரைக்கும் பார்க்கறதுல ஏதோ குழந்தை போகுது வருதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி தான் ஒரு பள்ளிக்கு இந்த 10ஆம் வகுப்பு அடையாளம். இது வரைக்கும் இந்த பள்ளியோட ரிசல்ட்டு மற்ற விஷயங்கள் எதுவும் பேசப்படாது. பேசக்கூடிய விஷயம்லாம் ஒன்றே ஒன்று தான், என் பிள்ளை நல்லபடியாக போகுது, சந்தோஷமாக வருது, பத்திரமா போகுது, பத்திரமா வருது, இவ்வளோதான். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒரு எதிர்பார்ப்போட இந்த பள்ளிக்கு அனுப்பிச்சா என் பிள்ளையை நல்லா படிக்க வைப்பாங்க, என் பிள்ளை படிக்கவே இல்லைன்னா கூட எப்படியாச்சும் அதை படிக்க வைப்பாங்க, வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு உச்சத்துக்கு போகிறதுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இதுக்கப்புறம் ஏற்படக்கூடியது. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக இங்கே இருக்குள்ள பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும், அது 6 பேர் 7 பேர் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கான உழைப்பை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற செய்யணும். அப்படி முன்னேற செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவர் தான் இங்கே இருக்கக்கூடிய தாளாளர் பெருமக்களும் ஆசை பெருமக்களும். அதனால் அவர்களுக்கு அடுத்த கல்வியாண்டு முதன்முறையாக முதல் பிரசவம் மாதிரி அது முதன்முறையாக அவருக்கு 10ஆம் வகுப்பு எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்தனை பேரையும் நல்ல முறையில் பயிற்றுவித்து அவர்களை மேலும் மேலும் முன்னேற்றி அவர்களை பெற்றவர்களுக்கும் அவங்களுக்கு பாடம் சொல்லி தந்த ஆசிரியர்களுக்கும் படித்த பள்ளிக்கும் அந்த மாணவர்கள் பெருமை சேர்க்கணும். தான் படித்தாதான் உயர்வு அப்படின்ற எண்ணத்தை அந்த பிள்ளைகள் மனசில் வச்சுக்கணும். அதன் பிறகு தொடர்ச்சி அதுக்கடுத்தது +1 +2 வந்துடணும். இதனுடைய தொடர்ச்சியாக ஸோ +1 +2 வந்தால்தான் ஒரு பள்ளி முழுமையான பள்ளின்னு அர்த்தம். அதனால் அதையும் கூடிய விரைவில் இவர்கள் பெற்று இந்த பகுதியிலேயே ஒரு சிறந்த பள்ளி என மேலும் மேலும் பெயர் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். It is my great honor to introduce to you today our graduating class. As they turn the page to the next chapter of their lives, they'd like to say something very special to you. 1, 2, 3, 4. Two little words, two little words, two little words, not goodbye. It's the end of the year, graduation is here, our two little words. Kavilan stage. Attendance It's my stopper. great honor to introduce to you today our graduating class. As they turn the page to the next chapter of First their rank, lives, Kavilan they'd like B. to say something very Second special rank, to you. Madheshwaran G. Dikshita A. Second standard A section Devashini Pradeep Prithvi Satyavandas. Come to the stage. Two little words, not goodbye. Third rank, It's the end Harita of the year, Harika A. graduation is here, our two little words, to our teachers, moms, dads, grandparents, and all. Thank you, thank you, thank you, everyone. Thank you for all you Third rank, Harika R. Attendance, Magilan A. Thank you, everyone. Thank you for all you First rank, Prithvi V. Parvisha R. P. Second rank. Third rank, Kavin M. Third. You told us it'd be alright and how to take our turn. Thank you, thank you, thank UKG you, A. everyone. Thank Lakshika V. First rank. Mokshit Second rank. you, thank you. Steve Arshan Second standard B section. Steve Arshan come to the stage. Thank you. Ramuja third. Attendance, Mogan V. LKG B. Attendance, Tie our shoes, learn Asini shapes and G. colors too. There's so many things UKG B to do. section. Just wanna Madhuragi G. say First rank. thank you,
Yogeshri N second rank, Thank you. Danish M third rank. Thank you. Thank you. Thank you, everyone. UKGB attendance topper, Nikiran V, Nishant V. It is my great honor to introduce to you today our UKG C graduating section, class. Yashwant R first rank, As they turn the page Guru to the Sharan next V chapter second of rank, their lives, they'd like to say Dasini something third very rank. special. Attendance topper, Sai Saran. Two little words. Two little words. Sixth standard, Vijita, Kumbesh, Priyan, Not goodbye. come to the stage. It's the end of the year. Graduation is here. First standard A section, first rank, Yashwantika R. Teachers, moms, dads, grandparents, and all. Second rank, Ganapriya M. Thank you. Thank you. Third rank, Dilip K. Third. Everyone, thank you for all. Attendance topper, Yogeshri, Kundavini. Thank you, everyone. Thank you. First standard B section, Kavin Vijay, first rank, You taught us to Tejasri read K. and write. Second rank, You taught us to learn. You told us it'd be alright. And how to take our turn. Govind J. Third rank. Thank you, everyone. Thank you for all. Kavin Vijay first rank, Tejasri second rank, Govind third rank. Thank you. Attendance topper, Kavin Vijay. Everyone, thank you for all you've done. Kavin Vijay, You helped us to tie our shoes, learn shapes and colors too. There's so many things you do. We just wanna say thank you, everyone. Thank you for all you've done. Thank you, everyone. Thank you for all you've done. Sharvin S. first rank, Harini second rank, Ritik third rank. It Attendance is my topper, great honor to introduce Shiva to you Darshan. today our graduating class. As they turn the page to the Second next standard A chapter section. of their lives, they'd like to say something very special to you. Second standard A section, Divorcini M. First rank, Pradeep second rank, Not goodbye. It's the end of the year. Graduation is here. Our two little words to our teachers, moms, dads, grandparents, and all. Thank you, everyone. Thank you. second standard A section, Divasini M. First rank, Pradeep B. second rank, Thank you. Kirtish third rank. Attendance topper, Ekna Das K. Second standard D section, Kanishka S. First rank, Sri Varshan and Krishwant Raj second rank, third rank, Jessica M. Attendance topper, Sai Prasad and Devasan second. Thank you, everyone. Thank you for all. Second standard C section, Yasini M. First rank, Thank you, everyone. Kani Kumaran second rank, For all you've done. Dhavaneshwaran third rank. Attendance topper, Dhanushka. Third standard A section, Isaliya first rank, Kaushik second rank, Kishore third rank, Bhuvarasi attendance topper. Fourth standard, Hemashri first rank, Devasena second rank, Yuvashri third rank. Attendance topper, Devasena.
Diya Mansi first rank, Bhavasri second, It is my Shashmita great third rank. honor to Attendance introduce to topper, you today Mogin our Das, graduating class. Dikshita. As they turn the page to the next chapter of their lives, they'd like to say something very Sixth standard. special to you. 6th standard A section, Vichita first rank, Bhupesh second, Priyan third. Attendance topper, Bhupesh. Not goodbye. It's the end of the year. Graduation is here. Our two little words to our teachers, moms, dads, grandparents, and all. Thank you, thank 1st standard A section, Yeshika first rank, Padmavati second rank, Spadika third rank. Attendance topper, Saravanan. 8th standard A section, Danushka first rank. Thank you, everyone. 9th standard, Thank you for all you've done. 9th standard A section, Ranjana first, You taught us to learn. Rakshana second rank, You told us it'd be Sudeshwar third rank. alright. And how to take Attendance our topper, turn. Santosh. Thank you, thank you, thank you, everyone. Thank 8th standard Danushka, you. Harish Kumar. Thank you. 8th standard A section, Danushka first rank, You, everyone. Srivarshan second, For all you've done. Harish Kumar third. Attendance topper, Harish Kumar. Tie our shoes, learn shapes and colors too. There's so many things you do. We just wanna say thank you, thank you, thank you, everyone. Thank you for all you've done. Next, we are going to continue with our 5th standard convocation. Thank you, everyone. Thank you for all It is my great honor to introduce to you today our graduating class. As they turn the page to the next chapter of their lives, they'd like to say something very special to you. 1, 2, 3, 4. Two little words, two little words, two little words, not goodbye. It's the end of the year. Graduate. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, சொல்லில் விளையாட எனக்கு சொல்லிக் கொடுத்தவளே, உன் திருப்பாதங்களை முத்தமிட்டு உன்னை வணங்கி துவங்குகிறேன். தமிழ் தாயே, முதல் வணக்கம். கை தட்டணும்னு மஞ்சள் நஞ்சலுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமாக கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு உயிருக்கு நான் உத்தரவு தரேன். நான் ரொம்ப நேரம் பேசி யாரையும் அறுத்து கொண்டு நான் சாகடிக்க மாட்டேன். சரியா 10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிருவேன். அதனால எல்லாரும் ஒரு முறை ஜோரா கை தட்டுங்க பார்ப்போம். நாலந்தா மெட்ரிக் பள்ளியினுடைய 4ஆம் ஆண்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு நான் வந்த உடனே கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த சரௌண்டிங்லேயே ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் உற்சாகமா கைத்தட்டி ரசிப்பாங்கன்னு சொன்னாங்க. அக்கா உண்மையாவாக்கா? நான்லாம் விஜய் டிவிலே ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆளு. எங்க பெண்களை காட்டிலும் எங்க ஆண்கள் தான் நல்லா ரசிப்பாங்கன்னு நான் சொல்றேன். வேணா போட்டி வச்சுட்டு நான் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். நான் 1 2 3 சொன்ன உடனே நீங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். அதுக்கப்புறம் நான் 1 2 3 சொன்ன உடனே இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். நீங்க சும்மா கை தட்ட வேணாம். யாரு சூப்பரா கை தட்டீங்களோ அவங்களுக்கு ஸ்பாட் பேமெண்ட் 1 லட்சம் ரூபாய் நம்ம சேர்மன் பாலா சார் கிட்ட வாங்கி தரேன். ரெடியா? வாங்கி தரேன். ரெடியா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடி 1 2 3. அங்க பாரு ஒரு அம்மா தட்டிடி 1 லட்சம் ரூபாய் தட்டிடி. யார் வீட்டு காசை யார் வாங்கி? சரி பரவாயில்ல, எங்க பெண்களே இந்த அளவுக்கு இருக்கும் போது எங்க ஆண்கள் எப்படி பார்க்கலாமா? ரெடி 1 2 3. கோல்டுன்னா தங்கம், அகில உலகத்துல ஆண்களும் சிங்கம் தான். 5 5 10 எங்க ஆண்களும் ஓரளவுக்கு கெத்து நிரூபிச்சிருக்கீங்க. சரி பரவாயில்ல, ஆண்களை காட்டிலும் பெண்களே உற்சாகமா கை தட்டதுனால எல்லா தாய்மார்கள் சார்பாக அந்த 1 லட்சம் ரூபாய் நானே வாங்கி போலான்னு இதை பார்த்தேன். சேர்ந்தாப்புல பிரிச்சுக்கும். பசங்களுக்கு தேன் மிட்டாய் வாங்கி தரேன். எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு பள்ளி ஆண்டு விழாவில் மேடை ஏறி பேசுவது ரொம்ப
பெருமைக்குரிய விஷயம். இந்த மேடையில விஜய் டிவி கலக்க போவது யாரு அரக்கோணம் தினேஷ் என் பேரை அறிமுகப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு பெருமையோ அதை தாண்டி எனக்கு இன்னொரு பெருமை, நான் ரொம்ப மகிழ்ச்சியா நினைக்கிறேன்னா, நான் இந்த மேடையிலே ஒரு கணித ஆசிரியர் என்று சொல்லிக் கொள்வதில் நான் மிக பெருமையா நினைக்கிறேன். நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பிஎட் முடிச்ச ஒரு மேத்ஸ் டீச்சர். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்க ஸ்கூலுக்கு நான் பாடம் நடத்த வரமாட்டேன். ஏன்னா கணக்கு வாத்தியார்னாவே கொலவெறியோட பார்ப்பான் அவெல்லாம். ஏன்னா அவர் தான் பிடி பீரியட கடன் வாங்கி பாடம் நடத்துவார். அதனால கணக்கு வாத்தியார்னா பல பேருக்கு பிடிக்காது. நான் மேத்ஸ் வாத்தியார் தான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நல்லா ஜாலியா இருக்கணும். இந்த மாதிரி தான் திருப்பூர்ல ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போயிருந்தேன். போய் ஸ்கூல் விட்டு இறங்கி கோட்டை மாட்டினோடனே ஒரு 3 பசங்க என்கிட்ட ஓடியாந்தான். ஒருத்தன் சிவப்பு டிஷர்ட், ஒருத்தன் மஞ்சள் டிஷர்ட், ஒருத்தன் ப்ளூ டவுசர் போட்டுருந்தான். 3 பேர் என்னை பார்த்து சொன்னா, அங்கிள் அங்கிள் உங்களை நான் டிவில பார்த்தேன்னா. சூப்பரா தங்கம், விஜய் டிவில பாத்தியா, அதுக்கு முன்னாடி வேந்த டிவில பாத்தியான்னு. நீ தானே சொல்வதெல்லாம் முன்னாடி 2 பொம்பளைங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன். ஐயோ டே, இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நீ பார்க்க கூடாதுன்னா அது சமுதாயத்துக்கு கேடுறான்ற. உடனே மஞ்சள் டிஷர்ட், ஏய் இந்த அங்கிள் அந்த டிவி இல்லடா, ஒரு வேற டிவிடான்னா. சரி இவனாவது என்ன டிவியில பாத்துக்கிறான் உங்களுக்கு, எந்த டிவி சொல்றா தங்கன்ற. நீ தானே சோட்டா பீம்ல வர காளியான்னா. யோசிச்சு பார்த்தா எனக்கே ரணகொடூரமா தான் இருக்குது. ஆனா 3ஆவதா வந்த பையன் தான் சொன்னா, சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்னா. ஏன்டா தங்கண்ண, நீ எங்க சித்ரா மாதிரியே பேசுவீங்கன்னா. உங்க சித்தப்பா காமெடியா பேசுறாருன்னா. அவரு ஒண்ணுமே தான் லூஸ் மாதிரி வெயில கோட்டு போட்டு சுத்தி கிடப்பாருன்னா. அதனால சின்ன பசங்கிட்ட நான் பேசுறது இல்லை. நல்லா சிரிக்கிறீங்க, நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, இடையில ஜூஸ் குடிக்கிறீங்க. நான் பேசி முடிச்சோடனே உங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. உங்க பசங்க டான்ஸ் ஆடுறது நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்த உடனே ஆண்கள் கை தட்டுங்க, பெண்கள் கை தட்டுங்கன்னு கேட்டேன்ல. நான் சொல்ல போற விஷயம் நியாயம் மட்டும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கை தட்டுங்க. சார் இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடும் நம்ம வாழ்க்கையை நாசமா போச்சுன்னு நினைக்கிறவங்களாம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஐயா மேடையில் இருக்கிற சான்றோர்கள் எல்லாம் பாருங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனா எல்லாருக்கிட்டையும் செல்போன் இருக்குது. பாக்கெட் விட போன் தான் பெருசா இருக்குது. இவ்வளவு பெரிய போன் வச்சுக்கிறா இருப்பாரு. இந்த செல்போன் தான். தூங்கி எந்திரிச்ச உடனே பல்ல வளர்க்குறானோ செல்ல வளர்க்குறான் எல்லாரும். குழந்தைங்க அழுதுச்சுன்னா போதும், உடனே இந்த செல்லு உருளைக்கிழக்கு செல்ல குட்டி எங்க போச்சு, அது நடுத்தருல நாசமா போச்சு. யாரு நம்ம பிள்ளைய கெடுக்கிறது? நாம தான் நம்ம பிள்ளை கிட்ட. குழந்தை அழுவுதா, உடனே செல்ல கொடுத்துருது. எங்க தெருவில் பார்க்கிற ஒரு அம்மா குழந்தைக்கு சோறு கொடுது, ஆனா குழந்தை ஓன் அழுகுறான். ஏன்னா குழந்தைக்கு சோறு ஊட்டினா குழந்தை அழுகுறான்னு திரும்பி பார்க்குறேன். இந்த புண்ணியவதி செல்ல பார்த்துக்கிட்டு குழந்தைக்கு சோறை வாயில விட்டாம மூக்குல விட்டுனுக்குறான். அந்த மாதிரி ஆளெல்லாம் நீங்க இல்லாம பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நான் வந்த உடனே இந்த மேடையில செல்ல எடுத்து பார்த்து பேசுறேன். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க டைம் பார்த்து 5 நிமிஷத்துல உட்காருவாரு. சத்தியமா கிடையாது. எந்த ஒரு கூட்டத்தை முன்னாடி பேசுறதுனால எப்பேற்பட்ட பேச்சாளருக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன் கலக்க போவது யாரில் பேசும்போது கூட எனக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் வரும்போது உடனே என் செல்போன் எடுப்பேன். என் செல்போன் வால்பேப்பர்ல என் மனைவி போட்டோவை பார்ப்பேன். அதை பார்த்தா ஒரு தைரியம் வரும். கை தட்டலாம் தம்பிங்களா, உங்களுக்கு ஒன்றும் கல்யாணம் வரலன்னா கூட நீங்க நம்பி தட்டலாம். ஏன் என் மனைவி போட்டோ பார்த்தோன்னே தைரியம் வர தெரியுமா? கடங்கார தொல்லை, வாழ்க்கையில பிரச்சனை, இதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டவே முடியல, தூக்கு மாட்டு சாவலான்னு நீங்க அந்த போட்டோவை பார்ப்பேன். இதை விடவாடா பெரிய பிரச்சனை வந்துட்டு போகுது. இதை ஏன் சமாளிக்கலாம், இந்த கூட்டத்தை சமாளிக்க மாட்டோமா? எங்க இங்க யாரெல்லாம் செல்போன் வால்பேப்பர்ல லேடிஸ் எல்லாம் அவங்க புருஷன் போட்டோ வால்பேப்பர்ல டிபியா வச்சுக்கிறீங்க, கை தூங்க பார்க்கலாம். அந்த அக்கா சொல்லுதான் அவனை வீட்டுல வச்சுக்கிட்டே பெரிய விஷயம். இதுல வால்பேப்பர்ல வைக்கிறாங்களா? வால்பேப்பர்ல ஏன்னா குடும்பம் அப்படிதான் இருக்கும். ஆனா நான் இங்க இருந்து பாக்குறேன், எல்லாருடைய முகத்திலேயும் ஒரு சிரிப்பு தெரியுது. நல்லா சிரிக்கிறீங்க, நல்லா சிரிங்க. ஏன்னா சிரிச்சா தான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கலன்னா அதுக்கு பேர் முகர கட்டை. ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ சொந்தக்கார வீட்டுக்கோ போனோம்னா நம்மள சிரிச்சு வரவேற்கணும். ஏன் தெரியுமா? நம்ம போய் சிரிச்சு வரவேற்கணும். வாங்க 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 வாங்க, உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிடுறீங்களா இப்படி சொன்னா அந்த வீட்டுல உட்காரலாம், சாப்பிடலாம். இந்த வார்த்தையை மாத்தாம சிரிக்காம சொல்றேன், கவனிங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க, நல்லா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்ப சாப்பிட போறீங்களா? நல்ல மனுஷன் சாப்பிடணும்னா அந்த வீட்டுல. ஆனா கரிசூர் போட்டா நான் சாப்பிடுவேன். வாரியார் சாமி தான் சொன்னாரு, சிரிப்பு எத்தனை வகைன்னு. இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், இடமறியாமல் சிரிப்பவன் கோமாளி, கண் பார்த்து சிரிப்பவன் காரியவாதி, காணாமல் சிரிப்பவன் கஞ்சன், கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி, பொருளுக்கு சிரிப்பவன் பச்சொந்தி, தன்னை மறந்து சிரிப்பவன் காதலன், தனக்கு தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன், துன்பத்தில் சிரிப்பவன் எவனோ அவனே மனிதன் சொன்னார் வாரியார் சாமிகள். அதனால எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா இருக்க பழகணும். நான் பாத்தீங்கன்னா அரக்கோணம் பக்கத்துல மேல்பாக்கம் தான் என்னுடைய சொந்த ஊரு. என் மகள் கூட என்னுடைய உறவினர், என்னுடைய மகள் இங்க பிரித்திபா ஜெனின்னு சொல்லுவோம், நாங்க இங்க ஒர்க் பண்றாங்க. என்னுடைய செல்வி அக்கா அவங்களுடைய மகள், அவங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு நீங்க தெரிவிக்கலாம். ஸோ இந்த பள்ளி நிர்வாகம் ஒரு மிகப்பெரிய
வாய்ப்பை இந்த இடத்துல எனக்கு வழங்கியது சித்தேரி SNV பள்ளியினுடைய தாளாளரும் இந்த பள்ளியினுடைய ஒரு ஒன்றிணைந்த இயக்குநருமா இருக்கிற மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். மேடையில் வீற்றிருக்கிற பெரியோர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அழைப்பாளர்களுக்கும் என்னோடு கூட வந்திருக்கிற எங்கள் அன்பு சகோதரர் ஜேம்ஸ் ஜான்சன் அவர்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த நிர்வாகத்தினருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இந்த அளவுக்கு இந்த 4 ஆண்டுகள் இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் சரியாய் நடக்கிறது என்று சொன்னால், நிர்வாகத்தை விட ஒரு பில்லர் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு சொன்னா பெற்றோர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த அரக்கோணம் தினேஷனுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கைத்தட்டின அந்த 18 பேருக்கு நன்றி. தட்டாதவங்களுக்கு -15 மார்க்னு சொல்லிட்டு, பிளாக்மெயில் கேள்விப்பட்டிருக்கிறேன். கிளாப்மெயில் முதல்ல நான் இந்த நாலந்தா ஸ்கூல்ல தான் கேள்விப்பட்டேன். கைத்தட்டலன்னா 5 மார்க் மைனஸ். நல்லா இருக்கு. இனி போற எல்லா ஸ்கூல்லையும் சொல்றேன். இந்த வருஷம் 2026 இந்த வருஷம் தொடங்கி இது 3வது மாசம். இன்னைக்கு தேதி 18. நான் பேசுற 16வது பள்ளிக்கூடம் இது. 16வது பள்ளிக்கூடத்துல இந்த வருஷத்துல நான் பேசுறேன். இந்த வருஷம் தொடங்கி ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 50 ஸ்கூல்லையாவது ஒரு 20 காலேஜிலாவது பேசிடுவேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா, நான் படித்த படிப்பு மட்டுமே என்னை அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். அதனால பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். நீங்க அந்த படிப்பு தான், அந்த திறமையும் தான் பசங்களை உயர்த்தும். எனக்கு இந்த பசங்களை பத்தி எல்லாரும் நல்லா தெரியும். நான் இந்த ஸ்கூலுக்கு இன்னைக்கு புதுசா இருக்கலாம். இந்த சரௌண்டிங்லயே பாத்தீங்கன்னா பெரப்பேரி மிளகான்னு சொன்னா ஒரு பெரிய ஃபேமஸ் தமிழ்நாடு முழுக்க. நல்ல அருமையான மிளகா இந்த ஊர்ல. ஆனா மெட்ராஸோட இப்ப நீங்க ரேட் ஓவரா ஏற்றிட்டீங்க. வேலை தெரிஞ்சுக்கிறாங்க இவங்களை ரேட் ஏற்றி வைக்கிறாங்க. ஆனா பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். நல்ல பெருமையான ஊர் தான். எனக்கு இந்த பசங்களை பத்தி நல்லா தெரியுங்க. நான் வேணா இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கலாம் சார். எங்க பசங்களை பத்தி A to Z எனக்கு தெரியும். பாக்குறீங்களா சார்? சேர்மன் சார் பாக்குறீங்களா? நான் தொடங்குவேன் மேடம், பாக்குறீங்களா? நான் தொடங்குவேன், எங்க பசங்க முடிப்பாங்க. ரெடி பாக்குறீங்களா? உங்களை நம்பி தானே பெட்டு கட்டுறாங்க, நான் காப்பாற்றி விடணும். சரியா? ஏன்னா பசங்களுக்கு எல்லா பாட்டும் தெரியுங்க. A to Z எல்லாம் தெரியும். பாக்குறீங்களா? அலுமா டோலுமா கை தட்டுங்க சார். பெற்றவங்கலாம் எங்க பசங்களுக்கு. சித்து சில்லாடி, ஆலிவர் பியூட்டி, சொடக்கு மேல, ஏ மை டியர் மச்சான், ரஞ்சிதமே, எண்ணிய அங்கு எய்துவ. அவன் கேக்குறான், மாப்பிள்ள இந்த பாட்டு எந்த படத்துல வருது? இது திருக்குறள்ரா. திருக்குறளா இது? பாவம், திருவள்ளுவர் தெரியாம எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா எங்க பசங்களுக்கு இது திருக்குறள் தெரியல தானே நீங்க நினைக்கிறீங்க. எங்கேயோ இருந்து வந்த நம்ம பசங்களை இப்படி கிண்டல் பண்றான்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனா எங்க பசங்களுக்கு எது தேவைன்னு அவனுக்கு தெரியும். இப்ப பாக்குறீங்களா? கல்வி என்ற அதிகாரத்துல வள்ளுவன் துணைக்கால் இல்லாமல் எழுதின ஒரு திருக்குறள். கற்க கசடர நல்ல கைத்தறி. இதுதான் கொடுக்கும். கல்வி என்ற அதிகாரத்துல ஏன் துணைக்கால் இல்லாமல் இந்த வள்ளுவன் இந்த திருக்குறள் தெரியுமா? துணைக்கால்னா உங்களுக்கு தெரியல. கல் பக்கத்துல ஒரு கொம்பு போடுறல கால், பல் பக்கத்துல ஒரு கொம்பு போடுறல அதான் பால் அப்படின்னு படிக்கும் போது அந்த துணைக்கால் இருக்குல்ல. ஏன் துணைக்கால் இல்லாமல் இந்த திருக்குறள் எழுதினா? நீ நல்லா பாரு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 7 சீர் இருக்கும் அந்த துணைக்கால்ல. அந்த 7 சீர்ல எங்கேயுமே துணைக்கால் இல்லாம இருக்கும் அந்த திருக்குறள்ல. ஏன் துணைக்கால் இல்லாமல் வள்ளுவன் கல்வி என்ற அதிகாரத்தில் திருக்குறள் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில கல்வி என்ற ஒன்று கற்றுக்கொண்டால் சாகிற வரை யாருடைய துணைக்காலும் இல்லாமல் உங்களால் வாழ முடியும் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான். அதனால பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் சார். எனக்கு எப்பவுமே இந்த சிட்டில வளர்ற குழந்தைகளை விட கிராமத்துல வளர்ற குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். ஒரு சிட்டில பணக்கார வீட்டுல வளர்ற குழந்தைக்கு அவங்க அம்மா இட்லி ஊட்டுவாங்க. மாடியில கூட்டு போய் உட்கார வச்சுட்டு ஈட் சைல்டு நோ மம்மி, ஈட் சைல்டு நோ மம்மி, ஈட் சைல்டு நோ மம்மின்னு. சிட்டில பணக்கார வீட்டுல ஒரு இட்லி கூட குழந்தை சாப்பிட்டாது. இதே கிராமத்துல நம்ம வீட்டு பிள்ளைங்க பாருங்க, ஒரு இட்லி உள்ள தள்ளிட்டு மா தோசை ஊத்தல, டேய் இப்பதானடா சாப்பிட்டேன், அது புசடுவான். கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரைன்னு இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்து சொன்னாங்க. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் பிள்ளைங்க. நீங்க மெட்ராஸ் பக்கம் வந்து பாருங்க, எல்லாம் யமன பலகாரம் பண்ணி தூண்டுற மாதிரியே இருக்குது. பிள்ளைங்களா தொல்லிங்க. 80 வயசுல ஒரு பாட்டிக்கு சாகிற நேரம், மண்ணை கரைச்சி ஊத்துறான், பொண்ணை கரைச்சி ஊத்துறான், புளி கரைச்சி ஊத்துறான், கொக்கோ கோலா கூட ஊத்தினா பாட்டி சாவல. தம்மா தூண்ல ஒரு பையன் ஓடி போய் பாட்டி காதல் என்னமோ சொன்னா பாட்டி பொட்டின்னு செத்து போச்சு. நாங்க ஊரே ஒண்ணு சேர்ந்து கேட்கறோம், டேய் என்னடா சொன்ன பாட்டி கிட்ட? நான் ஒண்ணும் சொல்லியே, என் டவுட் கேட்டாங்கல்னா. என்னடா டவுட்? நீ வெறும் பாட்டியா வப்பாட்டியான்னு கேட்டா பாட்டி செத்து போச்சு. ஒரு வார்த்தையில பாட்டியை காலி பண்ணிட்டான். நான்லாம் தங்கச்சி வீட்டுக்கு மெட்ராஸ்ல போயிருந்தேன். என் தங்கச்சியை வியாசர்பாடில் கட்டி கொடுத்துக்கிறேன். என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். என் தங்கச்சி பையனுக்கு 2.5 வயசு. 2.5 வயசு உட்காந்து டிவி பாக்குறான். என் தங்கச்சி பையன் இந்த தோனி ஹெலிகாப்டர் 6 அடிக்கிறாரு. என் வீட்டு உள்ள போனோடனே என் தங்கச்சி பையன் நீ கூப்பிட்டான், மாமா உள்ளவா அப்படின்னா. என் தங்கச்சி சொல்லிச்சு, மாமாவை மரியாதையா கூப்பிடணுன்றா. மாமா மரியாதையா உள்ளவான்னா. கிடைச்ச மரியாதை அவ்வளவுதான். 2.5 வயசுல என் தங்கச்சி பையன் டிவி பாக்குறான்.
இந்த தோனி ஹெலிகாப்டர் ஷாட் 6 அடிக்கிறாரு. உடனே எங்க மாப்பிள்ள 2.5 வயசு என் தங்கச்சி பையன் சொல்றான், மாமா என் லைஃப்லயே இந்த மாதிரி ஷாட் நான் பார்க்கல மாமான்னா. அவன் லைஃபே 2.5 தான். அவன் என்னத்தை பார்க்கல. இப்ப என் பேரு தினேஷ், எங்க பக்கத்தில் உள்ள ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேரு மகேஷ். அவனுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை சாப்பிட மாட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி நீ ஊரா போய் பேசுறிய, என் பையனை பேசி இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டாங்க. நான் யோசிச்சேங்க, மாத்திரை கசப்பா இருக்கிறதுனால அவன் சாப்பிட மாட்டான்னு மாத்திரை ஒரு குலோப் ஜாம் உள்ள சொல்லி கொடுத்துட்டேன். அவனும் சாப்பிட்டான். ஒரு மணி நேரம் கழிச்சு அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் மகேஷ் குலோப் ஜாம் நல்லா இருந்ததாடா அப்படின்னு. அவன் சொன்னான், மாமா குலோப் ஜாம்லாம் சூப்பரா இருந்துச்சு மாமா, உள்ள இருந்த கொட்டை தான் கஷ்டமாச்சு, துப்பிட்டேன் மாமான்னு. குலோப் ஜாம் ஏதுரா கொட்டை, தெளிவா இருக்கிறானுங்க பசங்க இன்னைக்கெல்லாம். ஏன்னா ஒரு காலத்துல நாமெல்லாம் பாட்டி வீட்டுல பிறந்தோம், அதனால அடிக்கடிக்கு பாட்டி வீட்டுக்கு போனோம், கரெக்டா? இப்ப பிறகுது பூரா ஆஸ்பத்திரியில பிறகுது, அதனால அடிக்கடிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகுது. எது கேட்டாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். பசங்க நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறானுங்க, சாதாரணமா நினைக்காதீங்க. நான் ஒரு கணக்கு வாத்தியார்னு சொன்னேன்ல, என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு 90 மார்க் எடுத்துட்டு உட்காந்து அழுவுது. நல்லா சார் எனக்கு 90 எடுத்த பொண்ணு அழுவுது. நம்மால 2 மார்க் தான் எடுத்துக்கிறான். ஏன் மாப்பிள்ள 2 மார்க்குடா, 2 மார்க்குடா. அவன் சொல்றான், நல்லா எழுதுற பொண்ணுக்கு 90 போட்டுக்கிறார வாத்தியாரு, நான் ஒண்ணுமே அதுல முன்னாங்க நான் 2 போட்டு வச்சுக்கிறேன்ன்றான். டேய் அப்படின்னு. ஆனா நான் கணக்கு வாத்தியாருங்க, ஊரா போய் பட்டிமன்றம் நடத்துறேங்க. நான் ஊரா பட்டிமன்றம் நடத்துறேன். நாளைக்கு ஒரு ஸ்கூல் ஊர்ல பட்டிமன்றம் நடத்துறேன், அடுத்த வாரம் ஒரு ஊர்ல பட்டிமன்றம் நடத்துறேன். என் ஸ்டூடெண்ட் 3 பேர் என் கிளாஸ்ல பட்டிமன்றம் நடத்தினா. தலைப்பண்ண தெரியுமா? நான் கணக்கு வாத்தியார்ல, அவனுக்கு பிடிக்காது இல்ல. தலைப்பண்ண தெரியுமா? தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் கோணி ஊசி வைப்பது சிறந்ததா, குத்தூசி வைப்பது சிறந்ததான்னு தலைப்பு. 3 பேர் பேசுறான் சார். இந்த பக்கம் ஒருத்தன் சார், இந்த பக்கம் ஒருத்தன் சார். இவன் எந்திரிச்சு, தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் கோணி ஊசி வைப்பது, கோணி ஊசி வைப்பது. அவன் இந்த பக்கம், தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் குத்தூசி வைப்பது, குத்தூசி வைப்பதே சிறந்ததுன்னா. நான் வந்துட்டேன். நான் ஜன்னல் இடத்துல நின்று பாக்குறேன், என் ஸ்டூடெண்ட் என்ன தீர்ப்பு சொல்றான்னு. ஆனா அவன் சொன்னா பாருங்க, என் ஸ்டூடெண்ட் தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் கோணி ஊசியோ குத்தூசியோ வைப்பது தவறு. அவர் நமது கணித ஆசிரியர் இருக்கிற காரணத்தினால அவர் இருக்கிற வெயிட்டுக்கு அவர் சேரு கடப்பாறை வைப்பதே சிறந்ததுன்னா. விட்டா தேங்காய் பழகிற மாதிரி பொந்தருவானுங்க பழகுது. உனக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு தெருவா பிச்சை எடுறான்ன்ற என் தெருக்கு நீங்க எப்படி சார் வரீங்கன்னு கேட்கறான். ஆனா இதெல்லாம் நீங்க சிரிக்கிறதுக்கு சொன்னல, இந்த அளவுக்கெல்லாம் பசங்கள்லாம் இன்னைக்கு இல்லை. ஏன் தெரியுமா? ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறான். எது தேவையோ அந்த பசங்களுக்கு எல்லாமே தெரியுது. வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல இங்க இருக்கிற பெற்றோர்கள் கிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் தெரியுமா? பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த உடனே இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது தங்கம் அப்படின்னு யாரெல்லாம் தான் பிள்ளைகள் கிட்ட கேட்கிறேன்னு சொல்ற பெற்றோர்கள் மட்டும் உண்மையா இருந்தா கை தூக்குங்க. நான் மட்டும் கேட்கிறேன் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் எல்லாரும். அப்ப மத்தவங்க எல்லாம் நம்ம கேட்கறது இல்ல. இன்னில இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே என் பிள்ளை கிட்ட ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னா பண்ணோம், கேட்கணும். என்ன நடந்தது கேட்கணும்மா. என்ன ஒரு பையன் கிள்ளிட்டான் சொல்லும், அந்த குழந்தை சொல்லும். ஆனா அதை நீங்க கேட்கணும். நான் ஒருத்தனை அடிச்சுட்டேன், அந்த குழந்தை சொல்லும், அதை கேட்கணும். எங்க மிஸ் என்ன அடிச்சாங்க அப்படி சொல்லும், கேட்கணும். மறுநாள் 4 பேர் கூட்டிட்டு வந்து, யாரா என் புள்ள அடிச்சுத, இந்த டீச்சர் அதை வெளிவா, அப்படிலாம் கேட்க கூடாது. ஏன் தெரியுமா? வாத்தியார்கள் கிட்ட இருந்து என்னைக்கு பெரம்ப புடுங்கினாங்களோ அன்னைக்கே போலீஸ்காரங்கிட்ட பெரம்பு போயிடுச்சு. நம்ம பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாமல் இன்னைக்கு சமுதாயத்தில் சீர்கேட்டு திரிகிறாங்கன்னா வாத்தியார்கிட்ட வாங்கின அடியை இன்னைக்கு நாட்டுல இல்லை. என்னையெல்லாம் கொண்டு போய் என் ஸ்கூல்ல விடும்போது எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் டீச்சர் கிட்ட, சார் கண்ணை மட்டும் விட்டுருங்க, ஒட்டம் என்ன பண்ணுங்க, உரிச்சு எடுங்கன்னு சொன்னார். கரெக்டா சொல்லியிருப்பாங்களா உங்க வீட்லயா? உரிச்சு எடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஸ்கூல்ல சேர்க்கும் போதே நம்ம சொல்றோம், ஸ்கூல்ல வந்து சேர்மன் கிட்ட, சார் பையன் கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துங்க, யார் நம்மளே ஜாக்கிரதையா நடந்துங்கன்றோம். அப்போ மாற்றம் எங்க இருந்து வரணும்னு சொன்னா நம்ம கிட்ட இருந்தா முதல்ல மாற்றம் வரணும். பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. கேட்ட வார்த்தை தான் நம்ம பிள்ளைங்க பேசுமே தவிர கெட்ட வார்த்தை எந்த பிள்ளைங்குமே பேசாது. ஒரு உதாரணம் சொல்லிட்டோம். அதுக்கு ஒரு வீட்டுல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை. ஸ்கூல்ல இருந்து பையன் வந்தான். ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பையன் கேட்டான்மா, ஸ்கூல்ல பேய் பிசாசு தண்டம் முண்டம் அப்படி எல்லாம் பசங்க பேசுறாங்கம்மா, அப்படின்னா என்னம்மான்னு கேட்டான். அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை இல்ல. இந்த அம்மா அப்பா மேல செம கடுப்புல இருந்துச்சு. ஒப்பம் தாண்டா பேய், ஒப்பனுக்கு வாக்கப்பட்ட மாதிரி நான் தான் பிசாசு, இந்த சேரெல்லாம் தண்டம், உங்க ஒப்பன் சொந்தக்கார பூரா முண்டனா நிச்சு. இவன் போய் காப்பி குடிச்சுக்கிட்டே, அம்மா காப்பின்னா என்னம்மா, ஏய் அந்த காப்பி தான் விஷம் குடுறா, நம்ம கோபத்துல சொல்லிடுச்சு. இவன் முடிவு பண்ணிட்டான் இந்த வார்த்தைகள்லாம் இதான் அர்த்தம்னு. மறுநாளே அப்பாவுடைய சொந்தக்காரன் வந்தாங்க. வாங்க வாங்க தண்டங்களே வாங்க, முன்னங்கள்ல உட்காருங்க. பேய் ஆபீஸ் போய் இது பிசாசு உள்ள சமையல் செய்யுது, ஒரு 5 நிமிஷம் இருங்க விஷம் கொடுப்பான், குஷ்டி சாவு பண்ணும். அப்போ நாம என்ன சொல்லி தரோமோ அதானே நம்ம பிள்ளைங்க கத்துக்கும்.
உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. வீட்டுக்கு யாருன்னா பெரியவங்க வந்தாங்களா அவங்களுக்கு வணக்கம் சொல்லி வரவேற்கிற பழக்கத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். நிச்சயமா நம் பிள்ளைகள் உலகத்தில் ஆகச்சிறந்த அடையாளங்களாக மாறுவார்கள். கை தட்டணும்னு நினைச்சா அந்த 3 பேருக்கு ரொம்ப நன்றி. தட்டலாம், தப்பு இல்லை, தட்டி வைங்க. இங்க இருக்கிற பசங்கள்லாம் கிட்ஸ் எல்லாம் கவனிக்கிறீங்களா? அண்ணா முடிக்க போறேன், நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். படிப்பு ரொம்ப முக்கியம். எப்படி தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். படிப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டா எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா? ஒரு அப்பா அம்மாவால் கொடுக்க முடிந்த சொத்து கல்வி. ஆனால் அப்பா அம்மாவால கூட வைத்து விட்டு போக முடியாத சொத்துனால அதான் கல்வி. அப்பா அம்மாவால வச்சுட்டு போக முடியாது. எப்படி தெரியுமா? எங்க அப்பா ஒரு வீடு கட்டலாம், எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை நான் எடுத்துக்கலாம். எங்க அப்பா கார் வாங்கிருக்கலாம், எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் காரை நான் வாங்கிக்கலாம். ஆனா எங்க அப்பா டிகிரி சர்டிபிகேட் எடுத்தனால என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. படிப்பு அப்பா அம்மாவால கூட வைத்து விட்டு போக முடியாத சொத்து. அதனால நீங்க எல்லாம் நல்லா பண்ணணும், நல்லா படிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருவேளை நாளைக்கே நான் செத்துட்டேன்னு வச்சுக்கலாம், சாவ மாட்டேன். இன்னும் நிறைய பேரை சாவடிக்க வேண்டியது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒருவேளை மரணம் என்பது யதார்த்தம் தானே. ஒருவேளை நாளைக்கே நான் செத்தா கூட என் கல்லறையில போயிட்டு இந்த தினேஷ் 20 கோட்டு வச்சிருந்தாரு, 30 ஷூ வச்சிருந்தாரு, பேங்க்ல 2 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருந்தாருன்னு எழுதுவான்னு நினைக்கிறீங்களா? எழுத மாட்டான். தினேஷ் பிஎஸ்சி, பிஎட், பிடிஹெச்னு என் படிப்பு மட்டும்தான் என் கல்லறை வரை கூட வந்த கௌரவம் சேர்க்கும்னு சொன்னா அந்த படிப்பை நீங்க நல்லா படிக்கணும்டா தங்கங்களா. நல்லா படிப்பீங்களா? எல்லாரும் நல்லா படிப்பீங்களா? சரி, இந்த ஒண்ணு சொல்லி அண்ணா நான் கிளம்புறேன். இங்க கல்யாணமான ஆண்கள் வந்திருக்கீங்க, கல்யாணமான பெண்கள் வந்திருக்கீங்க. கல்யாணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், கேட்கட்டுமா சார்? 7 ஜென்மத்துக்கும் இதே மனைவி தான் எனக்கு மனைவியா வரணும்னு எத்தனை ஆண்கள் சொல்லி கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம் சார். அவங்கெல்லாம் கை தூக்குறாங்கன்னா அவங்க பொண்டாட்டிக்கு பயந்து தூக்குறாங்க. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம், மேடையில் இருக்கிற யாருமே கை தூக்கல. வீடியோல ரெக்கார்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. பரவாயில்ல, ஆண்கள் யோசிக்கிறீங்க, விட்டுருவோம். ஆண்கள் அப்படி இல்லை, பரவாயில்ல விட்டுருவோம். ஆனா பெண்கள் அப்படி இல்லை சார். உலகம் முழுக்க எங்க போனாலும் தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் என் பெண்களை வைத்துதான் இருக்கிறது. 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வருவார்னு எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்க. நான் சொல்ல வரேன், 4 பேர் எங்க தள்ள அடிச்சுக்கிறீங்க ஒன்னா சேர்ந்து. நீங்க வாங்கிட்டு வந்த வர அப்படிக்கா. ஆனா 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் புருஷனா வரன்னு பெண்கள் நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி இழிச்ச வர எந்த ஜென்மத்துல கிடைப்பான்னு தான். 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தாதான் அத்தான், இல்லைன்னா அவன் செத்தான். செக் அவுட் கேட்ட உடனே செக் போட்டு கொடுத்தா இவரு தான் எங்க ஹஸ்பண்ட், இல்லைன்னா ஒரு சஸ்பெண்ட். பசங்க கூட கேட்ட உடனே காசு கொடுத்தாதான் அதோ போறா டேடின்னுவான், இல்லை தோ போறாம கேடின்னுவான். குடும்பத்துல இப்ப இங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் எல்லாம் தெரியும். நான் சொல்றேன்ல, எது தேவையோ அந்த பசங்களுக்கு கொடுங்கன்னு. இந்த கிட்ஸ் கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 3 பேரை நீங்க மதிச்சீங்கன்னா வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு போகலாம். நீங்க கலக்க போவது யாரு சீசன் 6 நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க விஜய் டிவில. அரக்கோணத்துல சாதாரண ஒரு ஊர்ல மேல்பாக்கம்ன்ற வில்லேஜில் பிறந்த நானு எத்தனை போட்டியாளர் கலந்து கொண்ட அந்த கலக்க போவது யாரில் நான் போய் சேர்ந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு எத்தனை பேர் சேர்ந்திருப்பாங்க போட்டியில கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2000 பேரா, 4000 பேரா, எத்தனை பேர் சேர்ந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கலக்க போவது சீசன் 5 பயங்கர ஹிட்டு. அதுலதான் நீங்க முல்லை, கோதண்டம், அறந்தாங்கி நிஷா, பழனி அண்ணன், நவீன், சதீஷ், தீனா, சரத் எல்லாம் வந்தாங்க. சீசன் 6 அதுக்கப்புறம் நடக்குது. அப்ப ஆடிஷன்ல எத்தனை பேர் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2000 பேர். என் தம்பி சொல்றான் 2000 பேர். இங்க ஒருத்தர் 4000 பேர்னா 8500 போட்டியாளர்களை கடந்து கலக்க போவது யாருல 3 லட்சம் ரூபாய் டைட்டில் ரன்னராக இந்த மண்ணில் பிறந்த நான் ஜெயிச்சேன்னு சொன்னா இந்த மண்ணின் மக்களும் நான் வணங்குகிற அந்த இறைவனும் என்னுடைய தனி மனித ஒழுக்கமும் தான் என்னை அந்த போய் உயர்த்தி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க 2004ல கூகுள்ல கூட நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. 2004ல இந்த வேலூர் மாவட்டத்துல ஏன் தமிழ்நாட்டிலேயே அப்ப மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம்ல ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டிலேயே 4 பேர் தான் 100க்கு 100 வாங்கினாங்க. 2004 ரிசல்ட். நீங்க 2003 2004 கல்வி ஆண்டுல நீங்க கூட போட்டு பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கூட போட்டு பார்க்கலாம். அப்ப தமிழ்நாட்டிலேயே 4 பேர் தான் மேத்தமேட்டிக்ஸ்ல 100க்கு 100 வாங்கினாங்க. அரக்கோணத்துல அரசினர் ஆதி திராவிடர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி வெங்கடேசபுரத்துல படிச்ச இந்த அரக்கோணம் தினேஷ் அந்த 4 பேர் தமிழ்நாட்டுல 100க்கு 100 நான் மார்க் வாங்கினேன். அதனாலதான் மேத்தமேட்டிக்ஸை நான் விரும்பி படிச்சேன். இதை ஏன் இந்த மேடையில என் பெருமையை பேசிக்கிறதுக்காக நான் வரல. படித்தால் நம்மை உயர்த்தி கொண்டே கடவுள் இருப்பான் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணமாக பல ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. அதுல ஏதோ ஒரு சின்ன திரும்பா நானும் இருக்கிறேன் அப்படின்றத நான் பெருமையா சொல்லிக்கிறதுல ஒரு சந்தோஷம் தான். பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க்கையில எந்த நிலைக்கு போனாலும் உங்களை பெற்றெடுத்த அம்மாவை நீங்கள் சாகுற வரைக்கும் நீங்க மதிச்சே ஆகணும். மதிப்பீங்களா எல்லாரும்? நான் வந்த உடனே 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் வரணும்னா யாரும் கை தூக்கல.
7 ஜென்மத்துக்கு இதே கொண்டாட்டி வரணும்னு யாரும் கை தூக்கல. இப்ப நான் கேட்கறது கை தட்டுங்க. 7 ஜென்மத்துக்கும் இதே அம்மா தான் எனக்கு அம்மாவா வேணும்னு நினைக்கிறவங்களாம் கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்ட சொன்னேன். ரைட். ஏன் இந்த இடத்துல மட்டும் நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடுறோம்? கண்ணதாசன் தான் சொல்லுவாரு, உள்ளே உயிர் வளர்த்து உதரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தரைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பிறர் பசித்த முகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது. கிடைக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது தூய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மைன்னு சொன்னான் கண்ணதாசன். அதனால உங்களை பெற்றெடுத்த அம்மாவை நீ கடைசி வரைக்கும் நீ மதிக்கணும். ரெண்டாவதா நீங்க மதிக்க வேண்டிய ஆள் யார் தெரியுமா? நீங்கள் கேட்கும் போதெல்லாம் உங்கள் படிப்பிற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வந்து உதவி செய்யற உங்கள் அப்பாவை நீங்கள் சாகர வரை நீங்கள் மதித்தாக வேண்டும் தங்கங்களா. ஏன் தெரியுமா அப்பாவை மதிக்கணும்னு சொல்றேன்? பொதுவா ஒரு உறவு முறை இருக்கு. இங்க இருக்கிற பொம்பளை பசங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். நியாயமா இருந்தா கை தட்டுங்க. எல்லா பொம்பளை பசங்களும் அவங்க அப்பா தான் பிடிக்கும். கரெக்டா? இங்க இருக்கிற ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் பொம்பளை பசங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அந்த பொண்ணு எவ்வளவு கேவலமா சமைச்சாலும் அவங்க அப்பா சாப்பிட்டுருவாரு. நல்லா இருக்கடா தங்க, சூப்பரா இருக்கடா தங்கன்னு சாப்பிட்டுருவாரு. அவங்க வீட்டுல ஒரு ப்ளீஸ் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், தி கிரேட் லீடர்னு பேசிக்கிட்டே இருந்த பாருங்க. கலெக்டர், தாசில்தார், ஹெட் மாஸ்டர், 40 ஸ்கூல் பேரண்ட் எல்லாம் உட்காந்துறாங்களா, பேசிக்கிட்டே இருந்த பாருங்க. கடைசியா மகாத்மா காந்தி செத்துட்டாருன்னு இங்கிலீஷ்ல சொல்லணும். மகாத்மா காந்தி வாஸ் டைடுன்னு சொல்லணும். அந்த வார்த்தையை மறந்துட்டேன். சரியான இங்கிலீஷ் டீச்சர் தானே, எடுத்து கொடுப்பாங்க. திரும்பி பார்த்தா அவங்க கண்ணாடியை போட்டு கையில குச்சி வச்சுக்கிட்டு சொல்றாங்க. மிரட்டின உடனே கூட்டத்தை பார்த்து அழ வந்துருச்சு. அழுதுகிட்டே மகாத்மா காந்தி மகாத்மா காந்தின்னு ஓடிட்டேன். காந்தி செத்துட்டாருன்னு சொல்லவே இல்லை, அழுதுட்டு போயிட்டேன். கலெக்டர் மேடேறி வந்தாரு. எல்லா மாணவர்களும் காந்தி வாழ்ந்தார் இறந்தார்னு வெறும் வார்த்தையில தாண்டா சொன்னாங்க. அவர் இறந்த துக்கம் தாங்காம தினேஷ் மட்டும்தான் தான் அழுதான். அவனுக்கு தாண்டா முதல் பரிசு சைக்கிள் கொடுக்கணும், சைக்கிள் கொடுத்தாங்க. நான்லாம் அப்பவே அந்த மாதிரி சைக்கிள் வாங்கின ஆளு. அதனால உற்சாகமா இந்த மேடையில நடனம் ஆடி, பேச்சு, நாடகம், கலை அப்படின்னு எந்த துறையில உங்கள் பிள்ளைகள் மேடை ஏறினாலும் அவர்களை கைத்தட்டி நீங்கள் உற்சாகப்படுத்தினால் போதும், உங்கள் பிள்ளைகள் இமயம் தொடுகிற அளவுக்கு சாதனையாளர்களாக வருவார்கள் என்று சொல்லி, ஒரு பள்ளி நிர்வாகத்தை நடத்துவது எவ்வளவு பெரிய கடினம் தெரியுமா? இந்த காலகட்டத்தில் வண்டலூர் சூவை கூட மெயின்டைன் பண்ணிடலாம், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை நடத்துறது அதோட பெரிய கஷ்டம், அதோட பெரிய கஷ்டம். ஆனால் 4 ஆண்டுகள் இந்த பள்ளி நிர்வாகத்தை நடத்தி இந்த ஆண்டு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சேர்க்கையும் நடைபெறும், மாணவர்கள் தேர்வு எழுதுவாங்கன்னு சொன்னதை நிரூபித்து காட்டிருக்கிற இந்த நிர்வாகத்திற்கு நீங்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலையும் உங்கள் சப்போர்ட்டையும் என்னைக்குமே நீங்க கொடுக்கணும்னு சொல்லி அழைத்து பெருமை சேர்த்து அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி பாராட்டிடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பள்ளியினுடைய இயக்குநர்கள் ஒருவரான துணைத் தலைவர் திருமதி சாந்தி பன்னீர்செல்வத்தை அவர்களை அழைத்து பள்ளியின் சார்பாக ஒரு சிறிய மரியாதை அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய இயக்குனர் திரு தமிழ்ச்செல்வி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.